அக்கா போனாலும் போனாங்க, வீடே குப்பை தட்டியே போச்சு. ரூம கிளீன் பண்ண போறேன், நீங்க கொஞ்சம் அப்படி போங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? உங்களை அப்படித்தானே போக சொன்னேன். சாரி சாரி. செல்வி. என்ன மாமா? இல்லையே, எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. இது எத்தனை நாளா நடக்குது? எனக்கு ஒண்ணும் தெரியாது. இதுல தான் இருந்துச்சு. போய் பேசாத. சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது அங்கிள். அது இதுல தான் இருந்துச்சு. நோ செல்வி, செல்வி என்ன பாரு, என்ன பாரு. நீ எதுக்கும் பயப்படாத. நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் இப்ப சர்வ சாதாரணம். இதெல்லாம் தப்பு இல்ல. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் குடும்ப வாழ்க்கை நல்லபடியா அமையும். நீ நல்லா பாரு, நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். பயப்படாத. ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதான் குடும்ப வாழ்க்கை நல்லபடியா அமையும். அறுவடி கால் சொல்ல வந்த. அது போகட்டும், எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதிருக்க? ஏதோ எழுதிருக்கேன். நமக்கு ஊமுல தானே படிப்புல. ஏய், அப்படினா என்ன மறமட்டன்னு சொல்றியா? புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒண்ணு செல்வி, ரொம்ப நாளா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு இருந்த. என்ன? அது வந்து சும்மா கேளு. இல்ல, அது வந்து கேட்க வேண்டியது மறந்து போச்சா இல்ல மறக்க வேண்டியது கேட்க போறியா? ரெண்டும் இல்ல, இது ரெண்டு கேட்ட நேரம் ஆயி போச்சு. அதான் தயக்கம். அப்புறமா வந்து கேக்குறேன். மறக்காம வந்து கேளு, முடிஞ்சத கண்டிப்பா தரேன். காஃபி அங்க வச்சிரு. ரொம்ப டல்லா இருக்கீங்களே, உடம்புக்கு என்ன? என்னன்னு தெரியல, தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி, அப்படி படுத்துருங்க. இந்த தைலத்தை தேய்ச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துல எல்லா வலியும் பறந்துரும். பசி பசின்னு குதிச்சாரு, எங்க போனாரு? கும்பகர்ணன் கேட்டா
உங்க கொரட்ட சத்தத்துல கோட்டையே இடிஞ்சிடும் போல இருக்கு. உங்கள அக்கா எப்படிங்க சமாளிக்கிறாங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? இடுப்புல ஒரு விஷம். வேண்டாம், எனக்கு என்னமோ போல இருக்கு. என்னவோ போலன்னா என்ன பேச்சையே காணோம். நீங்க இப்படி எல்லாம் பண்ணா எப்படி பேச முடியும்? சரி, பேச வேண்டாம். ஒண்ணு செய்யலாமா? பேசாத. சீ, வர வர நீங்க ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. டைம் ஆச்சு, வாங்க சாப்பிடலாம். ஆமா, எப்ப வந்தாலும் கார்மகத்தை பத்தியே விசாரிக்கிறியே, அவன் என்ன உனக்கு உறவு காரணா? போன ஜென்மத்துல மாம, இந்த ஜென்மத்துல எம. போயா பொத்திக்கிட்டு காலங்காத்தால வயித்தறிச்சல கிளப்பிட்டு இருக்கான். கார்மேகம், செல்வி, எப்படியோ தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சிருமா. ப்ளீஸ். படிப்பு சொல்லி கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். நல்ல பழக்கங்களை சொல்லி கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். அப்படியெல்லாம் பாசத்தை காட்டிட்டு இப்போ இப்படி மோசம் பண்ணிட்டீங்களே. தயவு செஞ்சு நான் மோசம் பண்ணிட்டதா மட்டும் நினைக்காத. ஒரு பொண்ணுக்கு உயிரே மானம்தான். அதுவே போனதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். மானத்தை எடுத்த நானே உனக்கு மாங்கல்யத்தை கொடுக்கிறேன். விடாதீங்க. ஐயோ, விடுங்க. ஆமா, அதுக்குள்ளவா நான் சலிச்சு போயிட்டேன். இப்ப மட்டும்தான் உங்களை விட சொன்னேன். செல்வி, இப்ப மட்டும் இல்ல, இந்த உயிர் பிரியற வரைக்கும் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன்னையும் பிரிய விட மாட்டேன். பட்டுமா? ம்.